ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷலாக சுண்டல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மசாலா சுண்டல் ரொம்பவே டேஸ்ட்டாக ஈஸியாக பூஜைக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் ரெண்டுமே கலந்து ஒரு 1/4 கிலோ அளவு சுண்டல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஓவர் நைட்டாக ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் 1/4 உப்பு மட்டும் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்ததுன்னா நாள் நைட்டு ஊற வச்சுருங்க. நைட்டுக்கு செய்கிறதா இருந்ததுன்னா காலையிலேயே ஊற வச்சுருங்க. சுண்டல் வெந்து வரும்போது இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நசிச்சோன்னா நல்லா பூ மாதிரி நசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அது மாதிரி சுண்டல் வேக வைக்கும்போது நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். வேக வச்ச சுண்டலெல்லாம் தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுதான் இந்த சுண்டலோட டேஸ்ட்டையே நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரி மெத்தடில் ஒரு முறை செய்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ரெண்டையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதே மாதிரி வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுபடுங்க. அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் வறுபட்டு வரும், ஒரே ஈவனாகவும் வறுபட்டு வரும். இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்தோடனேயே இது கூட 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துடலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளிட்டு சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம். உளுந்தப்பருப்பும் கடலைப்பருப்பும் 3/4 அளவு வறுபட்டு வந்தோடனே இந்த ஐட்டத்தை ஒன்றா சேர்த்து வறுபடுங்க. அப்போ தான் கரெக்டாக எல்லாமே ஒரே ஈவனாக வறுபட்டு வரும். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1 ஸ்பூன் அளவு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. இது கூட முழு உளுந்த பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உளுந்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு பிடிக்கும்னா அதையும் இந்த டைம்லேயே சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா மீதி ஐட்டத்தை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்து சாப்பிடும்போது சுண்டலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1/4 மூடி அளவு தேங்காவை துருவி இருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்துடுங்க. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து வறுத்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். தேங்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், ஓரளவுக்கு கோல்டன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்துட்டு சாப்பிடும்போது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கெட்டு போகாமலே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற சுண்டல் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதுக்கு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரையும் சேர்த்துக்கலாம். அதாவது மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடுங்க. இது கலராக அவ்வளவு வாசமாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் பூஜையில் வைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறுமனே சுண்டலாக செய்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மசாலாவோடு சேர்த்து செய்து கொடுத்து பாருங்கள், அவ்வளவு அருமையாக இருக்கும். திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. பூஜை டைம்லலாம் இந்த மாதிரி செய்து பாருங்கள். இதில் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். நான் பூஜைக்கு செய்கிறதுனால பூண்டு தட்டி போடலை. நீங்கள் பூஜைக்கு வைக்கல நார்மலாக செய்கிறீங்கன்னா பூண்டு தட்டி போட்டு செய்து பாருங்கள், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டான சுண்டலை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.